எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த சாயந்தர வேலைக்காக நன்றி அப்பா. இதோ உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து அமர்ந்திருக்கிறோம். உம்முடைய வசனத்தை கேட்க, தியானிக்க, ஜெபிக்க, துதித்தோம், பாடினோம். இப்பொழுது உம்முடைய வசனத்தை கேட்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆசையோடு வந்திருக்கிறோம் அப்பா, தாகத்தோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆன்லைனில் ஆராதனையில் கலந்து கொண்டு இருக்கிறவர்களும், இந்த வேலையிலே ஆராதனையில் இல்லாத ஜனங்கள், மற்ற இடங்களிலே எங்களுடைய சபையார் எங்கே இருந்தாலும் கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களை மூடிக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனத்திலிருந்து நீர் பேசுவீரப்பா, உம்முடைய வார்த்தையிலிருந்து எங்களுக்கு உணர்த்துவீர். எங்களை நாங்கள் போக வேண்டிய வழியை எங்களுக்கு நீர் காண்பிப்பீர், தெளிவுபடுத்துவீர், எங்கள் புத்தியை கூர்மையாக்குவீர். உம்முடைய ஆவியானவர் மூலமாக நீர் எங்களோடு பேசுவீர். அதற்காக நன்றி அப்பா. நல்ல தெய்வம் அப்பா, நாங்கள் உம்மை ஆராதிக்க, அந்த நல்ல தெய்வத்தை நாங்கள் பின்தொடர, அவரை இரட்சகராய் நாங்கள் ஏற்றுக்கொள்ள, அவர் மூலமாய் நாங்கள் உம்முடைய அன்பை நாங்கள் உணர்ந்து கொள்ள நீர் தந்த ஈவுக்காக, பாக்கியத்திற்காக, உம்முடைய பிரசன்னத்திற்காக, உம்முடைய ஆவியானவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவருடைய நன்றி செலுத்துகிறோம். வசனத்திலிருந்து நீர் எங்களோடு பேசும், நீர் தான் பேசுவீர். நாங்கள் கேட்கிறோம் அப்பா. சொல்லும் அடியேன் நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான தேவஜனமே, இந்த நாளிலே கொடுக்கப்பட்ட வேத பகுதியை மத்தேயு 26வது அதிகாரம் வசனம் 14 தொடங்கி 25 வரை இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். இந்த நாளினுடைய தலைப்பு யூதாஸ் காரியத்து இயேசுவை காட்டி கொடுத்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வசனம் 15 நாம் பார்க்கிறோம். 14, 15 வசனத்தை வாசிக்கும் பொழுது, மத்தேயு 26:15 வாசிக்கும் பொழுது, இன்று நாளிலே இயேசு யூதாஸ் காரியத்து இயேசுவை காட்டி கொடுத்தான். பெருமான தேவஜனமே, இன்றைக்கி நம்ம பிறந்ததிலிருந்து, அதாவது சிறு குழந்தையிலிருந்து இன்றைக்கி இங்கே இருக்கிற ஐயா அம்மா ஏறத்தாழ 40, 50, 60, 70, 80 வயசு வரைக்கும் நமக்கு தெரிந்தது இயேசுவை, யூதாஸ் காரியத்து இயேசுவை காட்டி கொடுத்தான். ஆனால் காட்டி கொடுத்ததற்கு அநேக காரணங்கள் இருக்கிறது. பிதாவின் சித்தத்தை செய்ய, பிதாவினுடைய நேரம் நிறைவேற, இயேசு பூமிக்கு வந்த நோக்கங்கள் நிறைவேற, ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட, இயேசு சிலுவையில் அறையப்பட வேண்டும், இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்கள் அது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக இருக்கிறது. ஆனால் இந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு சில காரியங்கள் அவர்களை ட்ரிகர் பண்ணணும், அவர்களை ஊந்து பண்ண வேண்டும், அவர்களை ப்ராம்ப்ட் சொல்லி இங்கிலீஷ் வார்த்தையில் நாம் பார்க்கிறோம். பெருமான தேவஜனமே, இன்றைக்கி அந்த பகுதியை தான் 2 பகுதியாக நாம் பார்க்கிறோம். நமக்கு தெரிந்த இந்த 12 யூதாஸ் காரியத்தில், இது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் 12 பேர், இயேசுவோடு இருந்த 12 சீஷர்களில் 11 பேரை பார்க்கும் பொழுது, ஆல் ஆஃப் தம் ஆர் கலிலியா பட்டணத்தாரிலிருந்து இயேசு அவர்களை தேர்ந்தெடுத்தார். ஆனால் யூதாஸ் மட்டுமே சவுதர்ன் ரீஜன், அதாவது வடக்கு தெற்கு பகுதியிலிருந்து தேவன் அவனை யூதாஸ் காரியத்தை தேர்ந்தெடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவது, யூதாஸ் காரியத்தினுடைய சரித்திரத்தை, வரலாறை பார்க்கும் பொழுது, இந்த 11 பேரை பார்க்கிலும் யூதாஸ் காரியத்து இஸ் அ ட்ரெஷரர். எல்லாருக்கும் இது பொருளாதாரம், அதாவது கணக்கு பிள்ளைன்னு சொல்லுவாங்க. 1. 2, இவன் எல்லாத்தை விட எல்லா விதத்துலேயும் நுணுக்கமான, he has the sharp mindset. அவனுக்கு மிகவும் கூர்மையான சிந்தனை அவனுக்குள்ள இருந்தது. படித்தவன், கூர்மையான சிந்தனை உடையவன், பொருளாதார ரீதியில் he know how to handle the economics and finance காரியங்களை பார்க்கிறோம். 4வது, அவர்கள் மத்தியிலேயே, அதாவது நான் சொல்கிறது ஃபில்டர் பண்ணி 12 பேர் தான் கடைசியாக இருந்த சீஷர்கள். நீங்கள் மொத்தமாய் பார்க்கும்போது இயேசு 70 சீஷர்களை ஊழியத்திற்கு அழைத்தார். 70 பேரை கொண்டு வந்ததில் அதில் ஃபில்டர் பண்ணி மிச்சது மிஞ்சுது வலிச்சது எல்லாம் சல்லடை பண்ணி ஃபில்டர் பண்ணி கடைசி வரைக்கும் காட்டி கொடுக்குற வரைக்கும் இருந்தது தான் அந்த 12 பேர். அந்த 12 பேர் தான், 12ல் ஒருத்தவர் தான் நல்ல மனுஷன், யூதாஸ் காரியத்து என்று சொல்லி நான் பார்க்குறோம். எப்பயுமே யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்தான், அவனை ஒரு கெட்டவனாக தான் பார்க்குறோம். ஒரு இயேசுவை ஒரு காட்டி கொடுத்தவன் சொல்லி அவனை நம்ம எப்பயுமே வேறு மாதிரியாய்
அவனை பார்க்கிறோம். இந்த நாளிலே அவரை குறித்து, யூதாசை குறித்து ஒரு சில காரியங்களை பார்க்கிறோம். பிரியமான தேவஜனமே, முதல் பகுதியாக நாம் கடந்து செல்வோம். யோவான் 13வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். Turn to John chapter 13 verse 1 and 2. என்ன நடக்குது என்று சொல்லி நாம் பார்ப்போம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். சீமோனின் குமாரனாக யூதாஸ் காரியத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு பிசாசானவன் அவனுடைய இருதயத்தில் தூண்டின போது, ப்ராம்ப்ட் பை சேட்டன். பிசாசினால தான், டைரக்ட் டு த டாபிக், முதல் பகுதியாக என்ன சொல்லப்படும்போதுனா பிசாசினால் அவன் தூண்டப்படுகிறான். இன்னைக்கு அநேக காரியங்களில் நம்ம தூண்டப்படுகிறோம். காலையிலேயே 4 மணிக்கு எழுந்திருக்கணும்னு சொல்லி தூண்டப்படுது, ஜெபிக்கணும்னு தூண்டப்படுது, வேதம் வாசிக்கணும்னு தூண்டப்படுது, உபவாசம் பண்ணணும்னு தூண்டப்படுது, காலையிலேயே 9 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ்க்கு போயிடணும்னு தூண்டப்படுது, மீட்டிங்க்கு போகணும், எல்லாத்தையும் ரெடி பண்ணணுமேனு சொல்லி தூண்டப்படுகிறோம். அதே போல் மருந்து கரெக்டாக சாப்பிட்ணும், டயபெட்டிக் உள்ளவங்க. அதே நேரத்தில் பிளட் செக்கப் கரெக்டாக இருக்கணும். மெடிக்கல் ரீதியில் தூண்டப்படுறோம். ஐயோ, என் உடம்பு வயசாகுது, 40 வயசாகுது, 50 வயசாகுது, எல்லாத்திலுமே கவனமாக இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு பகுதியாக வாழ்க்கையில் நாம் தூண்டப்பட்டு வருகிறோம். அது வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறீங்களாமா? 2வது வசனம். சீமோனின் குமாரனாக யூதாஸ் காரியத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு பிசாசானவன் அவனுடைய இருதயத்தில் தூண்டினாங்க. புதுசா அவன் என்னது ஏது நம்ம பண்ணணுமே ஏதோ பண்ணான்னு இல்லை, இது சத்தியம். யோவான் எழுதுகிறாரு, பிசாசினால் அவன் தூண்டப்படுகிறான். படிச்சவங்க, அறிவு இருக்கு, ஞானம் இருக்கு, வெல் நோன், அவன் எல்லா ரீதியிலுமே நல்ல ஒரு நல்ல ஒரு மெச்சூரிட்டியான ஒரு ஆளு எப்படி இயேசுவை பலி கொடுக்கும்படியாக காட்டி கொடுப்பான். தூண்டப்படுகிறான். இன்னைக்கு வாழ்க்கையில் அநேக காரியங்களில் நாம் தூண்டப்படுகிறோம். நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு மனுஷனுக்கு, நீங்களும் நானும் மனுஷ ரீதியில் இருக்கும்போது 4 விஷயத்தில் நம்ம தூண்டப்படுகிறோம். 1, பரிசுத்த ஆவியினாலே நம்ம தூண்டப்படுகிறோம். ஹல்லேலூயா. 2வது ரீதியாக பார்க்கும் பொழுது பிசாசு ரீதியாக தூண்டப்படுகிறோம். பிசாசு ரீதியாக தூண்டப்படுகும் பொழுது அது எங்கே போய் முடியுதுன்னா, நம்ம காட்டி கொடுப்போம். இயேசுவின் ஆவியானவர் மூலமாய் காட்டி கொடுக்கும் பொழுது நம்ம கொடுப்போம். எப்படின்னா, யாத்திராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் மோசே கிட்ட சொல்கிறாரு, எனக்கு நீ பொன்னு வெள்ளி இதெல்லாம் நீ கொண்டு வாப்பான்னு சொல்லி மோசே கிட்ட ஆண்டவர் தூண்டுறார், ஆண்டவர் சொல்றார் கொண்டு வாப்பான்னு. அது போல தேவன் தூண்டினார்னா நம்ம கொடுப்போம். இன்னைக்கு பிசாசு தூண்டினான் என்றால் காட்டி கொடுப்போம். எங்க தெரியுங்களா அங்கே நடந்துச்சு? ஆதாம் காலத்தில், ஏவாள் காலத்தில் நடந்துச்சு. இது சும்மா இல்லை, இட் இஸ் அ பெரரல், இட் இஸ் அ ஃபேக்ட். இது ஃபேக்ட். ஏவாள் கிட்ட போய் பிசாசு, பிசாசுக்கும் ஏவாளுக்கும் உள்ள அந்த 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 புடி பிச்சாரு நடக்கும் பொழுது, அந்த கான்வர்சேஷன் வரும் பொழுது, ஏவாள் பழத்தை சாப்பிட்ட பிறகு தேவன் கேட்கிறாரு, உன்னை யாரு சாப்பிட சொன்னான்? பிசாசு அழகாக காய் காட்டுச்சு, இவன் தான் என்னை சாப்பிட சொன்னான். இங்கே தான் தூண்டப்படுது. பிசாசு தூண்டும் பொழுது காரியத்தை கை காட்டுவோம். இதுதான் பிசாசு என்ன தள்ளிட்டான், பிசாசு என்ன அப்படி பண்ணிட்டான், இருளின் அதிகாரம் என்ன இப்படி பண்ணிருச்சு, பிசாசு என்ன பண்ணிருச்சு, அப்படி பண்ணிருச்சுன்னு சொல்லி அடியே அங்கதான் விழுவுது. ஏவாளுக்கிட்ட நடக்குது. அந்த இன்சிடென்ட் வாஸ் டேக் பிளேஸ் ஓவர் தேர். அடியே அங்கதான். ஏவாள் கை காட்டுறா, பிசாசு தான் சொல்லி ஃபர்ஸ்ட் பிட்ரே காட்டி கொடுக்கறதே அங்கதான் ஆரம்பிச்சிச்சு. அங்க ஆரம்பிக்கணும்னா இங்க முடியணும். அல்லேலூயா. அதுதான் பைபிளோட பெரரல், எங்கேயும் மிஸ் ஆகாது. 3வது காரியம் பார்க்க போனீங்கன்னு சொன்னால், பாவம் என்னை தூண்டுமானால் அதை குறித்து நான் பேசிடுவேன். எப்படின்னா பொய், சிம்பிள் பொய். பிசாசு சொல்லிச்சா ஏவாளுக்கிட்ட பிசாசு சொன்னிச்சு, பழத்தை சாப்பிட்டு பாரு தான் சொல்லிச்சு, சாப்பிடுன்னு சொல்லலை. நீ சாப்பிட்டு பாரு, தேவர்களை போலாவாய், தேவனை போலாவாய்,
உனக்கு நன்மை தீமை என்னன்னு உனக்கு புரியும் சொல்லி நீ சாப்பிட்டு பாரேன் தான் சொல்லிச்சு. சாப்பிட்டு பாருங்க. அதே போல தான் அந்த ஊந்துகிற காரியங்கள், தூண்டுகிற காரியங்கள். மூணாவது. நாலாவது, இன்னைக்கு நம்மளுடைய இருதயம் சிந்தனை தூண்டப்படுது. எதில்? உலக காரியங்கள், படிப்பு, பட்டம், பணம், கோல்டு, பதவி, இப்படிப்பட்டதான பல ரீதியில் நம்ம தூண்டப்படுகிறோம் என்று சொல்லி பார்க்கலாம். இதனுடைய வசனங்கள்லாம் நீங்கள் பிசாசு எப்படி தூண்டுறான்னு சொல்லும்போது அதே தான். ஜான் 13:2 நீங்கள் பார்க்கலாம். பாவம் எப்படி தூண்டப்படுதுன்னா 15:5 யோபு புஸ்தகம் 15வது அதிகாரம் 5வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம எப்படி தூண்டப்படுறோம், நம்மளுடைய சிந்தனை, நம்முடைய இருதயம் எப்படி தூண்டப்படுதுன்னு சொல்லும் பொழுது நீங்கள் பார்க்கும்போது அதே யோபு 20வது அதிகாரம் 2வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். 4 விதத்தில் ஒரு மனுஷன் தூண்டப்படுகிறான். இன்னைக்கு நம்மளை எதெல்லாம் தூண்டுதுங்க யோசிச்சு பார்ப்போம். இன்னைக்கு நமக்கு தூண்டினால தான் இன்னைக்கு எல்லாரும் வந்து சர்ச்சில் உட்காந்துருக்கோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை தூண்டப்படுறதுனால தான் நம்ம ஜெபிக்கிறோம். இன்னைக்கு நம்ம தூண்டப்படுறதுனால தான் வேதத்தை வாசிக்கிறோம். இன்னைக்கு தூண்டப்படுறதுனால தான் தேவனுக்கு காணிக்க கொடுக்குறோம், தசம பாகம் கொடுக்குறோம், ஆண்டவரோடு கொண்டிருக்கிற உறவில் இருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு அந்த ப்ராம்ப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் இல்லைன்னா, ஆவியானவருடைய ஊந்துதல், அந்த தூண்டுதல் இல்லாட்டினா நம்ம எங்கே இருப்போம் என்பது ஒரு கேள்விக்குறி. பிரியமான தேவஜனமே, தொடர்ந்து நாம் வருவோமா, மகிழ்ச்சியமா நம்மளோட பகுதிக்கு வருவோம். தொடர்ந்து வாசிக்கிறீங்களாம்மா? யோவான் 13:2. யோவான் 13:2. சீமோனின் குமாரனாக யூதாஸ் காரியத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசு அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனை பண்ணி கொண்டிருக்கையில். ஓகே, பிரியமான தேவஜனமே, தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும்போது இதே பகுதி தான் நீங்கள் மத்தேயு 26வது அதிகாரத்தில் வசனம் 14, 15, 16 நீங்கள் வாசிக்கும் பொழுது அவன் தூண்டப்படுகிறான். அவன் தூண்டப்பட்ட பிறகு என்ன நடக்குதுன்னா, அந்த பஸ்கா பண்டிகைக்கு ஆண்டவர் ரெடியாக சொல்கிறாரு, கொம்யூனியன் காரியங்களை ரெடிப்படுத்த சொல்கிறார். அந்த கொம்யூனியன் இந்த நேரத்தில் பார்க்கும்போது அந்த பரிசுத்த நற்கருணை பந்தியை, பாஸ்ஓவர், அந்த காரியங்களை ஆயத்தப்படுத்தும் பொழுது அங்கே நடக்கிற ஒரு சம்பவத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவஜனமே, இன்னைக்கு முதல் காரியமாக நீங்கள் பார்த்தோம்னால், முதல் இந்த யோவான் இந்த 13வது அதிகாரம் 2வது வசனத்தில் பார்க்கும் பொழுது பிசாசானவன் யூதாசை தூண்டினான் சொல்லி முதல் பகுதியில் பார்க்கிறோம். அது யாரு தூண்டுனா? பிசாசு. இப்போ அந்த பிசாசு எதுக்கு தூண்டுறான்? 2வது பகுதியாக பார்க்கலாம். அதே தான், ஆனால் எதுக்கு தூண்டுகிறான்னு சொல்லி பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். எதுக்குன்னா, இயேசுவை காட்டி கொடுக்கணும், அவர் சிலுவைக்கு போகணும், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற. அது பொதுவான எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. பிரியமான ஜனமே, இந்த நாளிலும் கூட இன்னைக்கு ஆவியானவர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் எதில் தூண்ட வேண்டும்? இன்னைக்கு நம்ம எதில் தூண்டப்படுகிறோம்? இன்னைக்கு எந்த விஷயம் நம்மளை தூண்டுது? ஆத்திரப்படுறதுக்கு தூண்டுதா, இல்லை பெருமை என்னை தூண்டுதா? பிரியமான தேவஜனமே, ஒரு 3 பைபிள் ஸ்காலர்ஸை குறித்து நான் படித்தேன், யூதாஸ் காரியத்தை குறித்து. அதில் ஒரு பைபிள் எழுத்தாளர், பண்டிதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, யூதாஸ் காரியத்து படித்தவனாக இருந்தபடினாலே இயேசு போகிற இடத்துலலாம் 3.5 வருஷம் ஊழியம் எங்கெங்கெல்லாம் இயேசு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அற்புதங்கள், அடையாளங்கள் அங்கே நடக்க இந்த யூதாஸ் காரியத்து இயேசுவை பார்க்கும் பொழுது அவனுக்குள்ளாக ஒரு விதமான எரிச்சல் வந்திருக்கக்கூடும் சொல்லி ஒரு சில வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க. இன்னொரு பைபிள் ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று பொறாமை வந்திருக்கக்கூடும், இயேசு மேலே இவனுக்கு யூதாஸ் காரியத்துக்கு பொறாமை வந்திருக்கக்கூடும். இவர் என்னடா போகிற இடத்துலலாம் அற்புதம் அடையாளம் செய்கிறார, நம்மனால ஒன்றுமே செய்ய முடியல என்று சொல்கிற ஒரு பொறாமை. 2வது, அவனை அறியாமலே இயேசு கற்பித்த எல்லா போதகத்தையும், ஏன்னா யூதாஸ் காரியத்து நினைத்தது என்னன்னா, ஒரு மேசியா ராஜா வருவார், ஒரு புதிய ராஜ்யத்தை கட்டுவார், அந்த ராஜ்யத்தில் நம்ம 12 பேர் ஏதாவது ஒரு மந்திரியாக இருப்போம், ஃபைனான்ஷியல் மினிஸ்ட்ரியாக இருப்போம் சொல்லிட்டு அவனுக்கு அந்த ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே இருந்திருக்கலாம்.
ஆனால் போக 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 இயேசு வந்தது, மேசையாவாய் அவர் வந்தது ஆவிக்குரிய காரியங்களை குறித்து பேசுனதுனால, என்னடா ராஜ்யத்தை கட்டுவார்னு பார்த்தா இவர் கண்ணு தெரியவனுக்கு கண்ணு கொடுத்துக்கிட்டு இருக்காரு, சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காருன்னு சொல்லி இயேசுவினுடைய போதனையை குறித்து, இயேசு போதிக்கிற போதனை குறித்து அவன், அதாவது யூதாஸ்காரியத்து, ஒருவேளை அதை அக்செப்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம், ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம், ரிபேலியனாக இருந்திருக்கலாம். இவர் என்ன புதுசாக சொல்கிறாரு, இங்கே நியாயப்பிரமாணத்தில் இப்படி தானே சொல்லுது, இவர் என்னடா புதுசாக சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தில் 10 கட்டளை பற்றி பேசுது, இவர் என்னடா புது கட்டளையை பேசுகிறாரு சொல்லிட்டு சத்தியத்திலையும் அவனுக்கு ஒரு விதமான ஏற்றுக்கொள்கிற இருதயமும் இல்லை, இயேசு போதிக்கிற காரியத்திலையும் அவன் ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அவன் மனப்பக்குவமும் அடையலை. ரெண்டாவது, இயேசு போகிற இடத்துல பயங்கரமாக அற்புதம் அடையாளம் செஞ்சோன்னே இவர் யாரா இவர் சொல்லிட்டு ஒரு விதமான கடுப்பு இருந்திருக்கலாம், ஒரு விதமான எரிச்சல் இருந்திருக்கலாம், ஒரு விதமான பொறாமை இருந்திருக்கலாம். அதனால தான் வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க, அந்த பொறாமையை பார்த்து தான் ஒருவேளை பிசாசு யூதாஸ்காரியத்தினுடைய இருதயத்தை ப்ராம்ப்ட் பண்ணதுனால, தூண்டினதுனால தான் அவன் இந்த காரியத்தை, அடுத்தடுத்த காரியங்களை செய்திருக்க கூடும் என்று சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க. பிரியமான தேவஜனமே, இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோம், சபைக்கு வருகிறோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், ஒவ்வொரு வாரமும் ஆராதனைக்கு வருகிறோம். இன்னைக்கு ஆவியானவர் நம்மை தூண்டுகிற காரியத்தை நம்ம என்ன உணர்கிறோம்? பிரியமான தேவஜனமே, 2 வித்தியாசம் இருக்கு. ஒன்று, ஆவியானவர் தூண்டுகிறதும் உண்டு, பிசாசு தூண்டுகிறதும் உண்டு. ஆனால் யூதாஸ்காரியத்து பிசாசு தூண்டுகிற காரியத்தை அவன் ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிட்டான். He wasn't understand at all. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் நமக்கு ஆவியானவர் தூண்டுகிற காரியத்தை நம்மளால உணர முடியுதா? உணர்கிறோமா? இல்லை பிசாசு தூண்டுகிற காரியத்தை நம்மளால உணர முடிகிறதா? இல்லை உணர முடியலையா? அங்கே தான் கான்ஃப்ளிக்டே வருது. நாம் யோசித்து பார்ப்போம். நம்ம ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், நம்ம ஆவியானவர் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம், சபைக்கு ஊழியங்களை செய்கிறோம், ஊழிய ஈடுபாடுகளில் இருக்கிறோம். இன்னைக்கு ஆவியானவருடைய ஏவுதல் என்னோட வாழ்க்கையில் இருக்குதா? வசனத்தினுடைய ஏவுதல் என் வாழ்க்கையில் இருக்குதா? உபவாசத்தினுடைய ஏவுதல் என் வாழ்க்கையில் இருக்குதா? இல்லை அமர்ந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து இருக்கிற அந்த உணர்த்துதல், அந்த ஏவுதல் என் மனசில் இருக்குதா? அம்மா அப்பா சொல்லுவாங்களே, கொஞ்சமாவது உன் மனசில் பயம் இருக்குதான்னு கேட்பாங்க. கொஞ்சமாவது பயமே இல்லைடா உனக்கு, இன்னைக்கு அதே கேள்விதான். கொஞ்சமாவது ஆவியானவர் பேசுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான். பிரியமான தேவஜனமே, இந்த பகுதியில் பார்க்கும்பொழுது யாரு தூண்டுனதுன்னா பிசாசு தான் தூண்டுனான். யார? யூதாஸ்காரியத்துவை. இன்னைக்கு எதுக்காக அவன் தூண்டினான்? இயேசுவை காட்டி கொடுக்க. இன்னைக்கு பிரியமான தேவஜனமே, வேதத்தில் நிறைய காரியங்கள் இருக்குது. யாரெல்லாம் எங்கெங்க தூண்டுனா. இங்கே ஆரம்பத்தில் ஏவாளை தூண்டி விட்டதும் பிசாசு தான். அதுக்கப்புறம் ஆபிரகாமே உன் அம்மா அப்பா எல்லாரையும் விட்டுட்டு ஆண்டவர் தூண்டினார், ஆண்டவர் உணர்த்தினார், ஆண்டவர் அவனோடு வெளிப்படுத்தினார், எல்லாத்தையும் விட்டுட்டு போ. நோவாக்கிட்ட ஆண்டவர் உணர்த்தினார், தூண்டினார், போய் இவ்வளோ அகலத்துக்கு கட்டுனார். நெகேமியாவை ஆண்டவர் தூண்டினார், எதில்? ஆலயத்தை கட்டு. எஸ்தருக்கிட்ட ஆண்டவர் தூண்டினார், ஜெபி ஜனங்களுக்காக. யோனா கிட்ட ஆண்டவர் தூண்டினாரு, நீ போக வேண்டியது அங்கப்பா, இங்கே போவாத. இல்லை ஆண்டவரே, தூண்டியும் அவன் வேற இடத்துக்கு தான் போனான், கடைசியாக மீன் வயிற்றுல போய் மாட்டான். அதே மாதிரி பிரியமான ஜனமே, இந்த மல்கியா புஸ்தகத்துக்கும் மத்திய புஸ்தகத்துக்கும் நீங்கள் நடுவில் பார்க்கும்போது 300 to 400 ஆண்டு காலங்கள் ஆண்டவர் எங்கெங்கேயோ எல்லாருக்கிட்டையும் தூண்டி 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 விட்டு ஒருத்தம் கூட யாருமே ஆண்டவருடைய அந்த ஊந்துதலை, அந்த தூண்டுதலை, காட் சொல்லுகிற காரியத்தை உணராமல் போனதுனால தான் 2 புஸ்தகத்துக்கு நடுவில் 400 வருஷம் ஆனது. பிரியமான ஜனமே, யோசித்து பார்ப்போம். இன்றைக்கி பிறந்ததுலேருந்து வாலிப வயது, இன்றைக்கி திருமணமாய் குழந்தை, இன்றைக்கி தாத்தா பாட்டி காலத்தில் இருக்கீங்க. நீங்கள் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து பாருங்கள். இன்றைக்கி ஆவியானவர் என்னுடைய மனசில் என்கிட்ட பேசுகிற தூண்டுகிற காரியங்கள் நீங்கள் எவ்வளவு % கொடுக்க முடியும்? 5,
10, 30, 40, 60, 100, 90. கேள்வி. பிசாசு யூதாஸ் காரியத்தை தூண்டினது அவனுக்கு ரொம்ப கட் அண்ட் ரைட்டா. He was very clear. பிரியமான தேவஜனமே, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் நீங்கள் 1லிருந்து 11 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க என்று சொன்ன எடுத்துக்கொள்வோமா? அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் வசனம் 3லிருந்து 5 வரைக்கும் வாசிக்க கேட்போம். பேதுரு அவனை நோக்கி, அனானியாவே, நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து எல்லாத்தையும் வித்துட்டு ஓகே பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? போதுமா? இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் பிசாசு நீ ஆவியானவருக்கு விரோதமாக நீ பிசாசுனால ஊண்டப்பட்டு நீ பொய் சொல்றது என்ன? தொடர்ந்து வாசிங்கம்மா. அதை விற்கும் முன்னே அது உன்னடிதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரியம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். பிரியமான தேவஜனமே, இது வேதத்தில் இருக்க ஒரு பகுதியை உங்களுக்கு நான் சுட்டி காட்டுகிறேன். அனனியா சப்பீரா எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. இங்க பிசாசால் அனனியா சப்பீராலும் தூண்டப்படுறாங்க. நிலத்தின் கிரியத்தில் எல்லாத்தையும் கொண்டு வைக்கணும், ஆண்டவருடைய பாதத்தில் சமூகத்தில் வைக்கணும். பிசாசு தூண்டினதுனால எங்க யூதாஸை தூண்டின அதே நபர் தான் இங்கே வந்துட்டு அனானியா சப்பீராவையும் தூண்டுறாங்க. தூண்டின பிறகு ஒளிச்சு வைக்கிறாங்க. அப்புறம் வீட்டுக்காரர் வராரு, அப்புறம் மனைவி வராங்க, 2 பேரும் இறந்து போயிடுறாங்க. யார் தெரியுங்களாங்க? அனானியா சப்பீரால் சபைக்கு வருகிற நல்ல ஒரு விசுவாசி. சபைக்கு வர்றவங்க, ஆண்டவருக்குன்னு காணிக்கை தசமபாகம் எல்லா விதத்திலையும் பக்காவாக செய்கிற ஆள். அவங்களோட நிலத்தின் கிரியத்தை எல்லாத்தையும் வித்துட்டு அந்த காலத்தில் கொடுக்குறாங்கன்னா அவங்க எவ்வளவு வசதி உள்ளவர்களாக இருக்கணும், எவ்வளவு பணக்காரர்களாக இருக்கக்கூடும். இதே மாதிரி பிரியமான தேவஜனமே, இதுதான் இந்த பகுதியை பார்க்கிறோம். யார் தூண்டுறா? இன்னைக்கு எந்த விஷயம் எனக்கு தூண்டப்படுகிறது? ஒருவேளை யூதாஸ் காரியத்துக்குள்ள இருக்கிற அந்த பெருமை அவனை தூண்டுகிறதா? அவனுடைய ரிபேலியன், அவனை எதிர்ப்பாய் வருகிற அவனுடைய சுபாவம் இன்னைக்கு அவனை தூண்டினதுனால இயேசுவை காட்டி கொடுத்தானா? இல்லை இவருக்கு என்ன தெரியும், இவர் என்னமோ பேசுகிறாருன்னு சொல்லிட்டு அந்த ஏற்றுக்கொள்கிற பக்குவம் இல்லாததுனால யூதாஸ் காரியத்துவ பிசாசு தூண்டினதுனால அவன் இருந்தானா? பிரியமான ஜனமே, யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு தூண்டுகிற காரியங்கள் என்ன? இன்னைக்கு நமக்கு பெருமை தூண்டுதா? இல்லை எனக்கு வசதியாக இருக்கேன், நான் எதுக்கு கவலைப்படணும், ஏதாவது தூண்டுதா? பிரியமான தேவனே, நிறைய விஷயங்கள் தூண்டப்படுகிறது இந்த காலகட்டத்தில். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் தூண்டப்படுது. எதில்? பெருமையில் தூண்டப்படுது. இன்னைக்கு இந்த வேத பண்டிதர்களை பார்க்கும் பொழுது யூதாஸ் காரியத்து ஒருவேளை அவனுடைய சுபாவத்தில் பெருமை உள்ளவனாக இருந்திருக்க கூடுமோ அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறி இருக்கு. அதனால் அவன் பிசாசினால் தூண்டப்படுகிறான். இன்னைக்கு நமக்கு பெருமை இருக்கிறதா? பிரியமான ஜனமே, ஆண்டவர் பார்க்குறார். இன்னைக்கு நம்மளை பெருமை தூண்டுதா? நான் வசதியாக இருக்கேன், எனக்கு என்ன கவலை அப்படின்னு ஒரு 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 எந்த கவலையும் இல்லாமல் அதான் ஆண்டவர் இருக்கார, அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு உலக காரியங்கள் என்னை தூண்டுகிறதா? இன்னைக்கு உலகத்தில் நிறைய காரியங்கள் தூண்டப்படுது. இன்வெஸ்ட்மெண்ட் தூண்டப்படுது. ஒரு வீடு வாங்கிட்டா இன்னொரு வீடு வாங்கு, அது ரெண்டல் கொடு. பேங்க் லெவலில் இருக்கா, ஓகே இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் போடு, அது மாதம் முடிஞ்சால் ஒரு 1000 வரும், வருஷத்துக்கு ஒரு தடவை 1500 வெள்ளி கிடைக்கும். நல்லது, தப்பு இல்லை. இன்னைக்கு எந்த விஷயத்தில் சரியாய் தூண்டப்படுகிறோமோ தான் கேள்விக்குறி. இன்னைக்கு நான் பட்டம் படிச்சிருக்கேன், எனக்கு பட்டம் இருக்குது, படிப்பு இருக்குது, அந்தஸ்து இருக்குது, அனுபவம் இருக்குது, நான் ஏன் அவங்கள கேட்கணும், நான் ஏன் இவங்கள கேட்கணும், நான் ஏன் அதை செய்யணும், நான் ஏன் இதை செய்யணும்? பிரியமான ஜனமே, பவுலை நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு அருமையான எடுத்துக்காட்டு. அவன் சொன்னான், இந்த நியாயப்பிரமாணத்திலேயே நான் தான் கமலியன் பாதத்தில் உட்காந்து படித்த ஆள், என்னை மீறி யாருமே இங்கே படித்தவர்கள் கிடையாதுன்னு சொல்லி அவ்வளோ ஒரு பெருமையில் இருந்தான் பவுல். அவ்வளவு பெருமை. அவன் பெருமையை சொல்ல முடியுமா? பிசாசு தான் தூண்டுனானே, அது மாமிச பெருமை. கடைசியாக சொல்கிறான், கடைசியாக தேவன் அவனை தொட்ட பிறகு 7 வருஷ காலம் அவன் கண்ணு தெரியல, தூண்டப்பட்டிருக்கிறான். பெருமையா, பட்டமா, படிப்பா, வசதியா,
எனக்கு என்ன குறைச்சல் இருக்குது, நான் நல்லா இருக்கேன், என் மகன் படிக்கிறான், என் மக படிக்குது, நாங்கள் நல்லா இருக்கிறோம், பேங்க் பேலன்ஸோட வசதியாக இருக்குன்னு சொல்லி உலகம் ஏதாவது தூண்டுதா? அது வாங்கு, இது வாங்கு, இதை செய், அங்கே போகலாம், இங்கே போகலாம், வா அங்கே போய் ஊர் சுற்றலாம், வா அங்கே சுற்றுலா போகலாம், சபைக்கு வராமல் வா அங்கே போகலாம், இங்கே போகலான்னு சொல்லி இன்னைக்கு நிறைய விஷயம் பிசாசனவை இன்டைரக்ட்லி தூண்டுகிறான். நிறைய நகை வாங்கிக்கோ, நகை கோல்டு விலை ஏறிக்கிட்டே போகுது, கோல்டு விலை ஏறிக்கிட்டே போகுது. இன்றைக்கி எல்லாரும் கோல்டு பிஸ்னஸில் இறங்கி எல்லாரும் கோல்டு வாங்க ஆரம்பிக்கிறாங்க. கோல்டு வாங்கி 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 சேர்த்து வைக்கிறாங்க. எதுக்கு? யாரோ லாபம் அடைகிறதுக்கு தூண்டப்படுறாங்க. இன்றைக்கி எந்த விஷயத்தில் நம்ம தூண்டப்படணும் பிரியமான தேவஜனமே? முதல் பாயிண்டாக சொல்ல விரும்புகிறேன். பிரியமான தேவஜனமே, தேவன் நம்மை எப்படிப்பட்ட விதங்களிலே தூண்டும் பொழுது நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்குமா? அது கரை வட்டதாக இருக்கும், கரை இல்லாமல் இருக்குமா? வாசிக்க கேட்போமா? சங்கீதம் 51:10 நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம். தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். தேவனே சுத்த இருதயத்தில், அதாவது ஆவியானவர் என்னை தூண்டப்படும் பொழுது என் இருதயத்தில் என்ன வருமா? சுத்தம் வரும். என் மண்டையில் சுத்தம் வரும், என் பேச்சில் சுத்தம் வரும், என் நடத்தையில் சுத்தம் வரும், என்னுடைய ஜீவியத்தில் சுத்தம் வரும். நான் சபைக்கு வந்தால் என் நட சுத்தமாக இருக்கும், நான் வேலை செய்கிற இடத்துலையும் நான் சுத்தமாக இருப்பேன். எங்கே இருந்தாலும் ஆவியானவர் என்னை தூண்டப்படும் பொழுது சுத்த இருதயம் எனக்குள்ளே வரும். போதுமா? சுத்த இருதயம் எனக்குள்ளே வருங்க. இன்னைக்கு ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு இன்னைக்கு அவர் நம்மை தூண்டப்படும் பொழுது அதை நம்ம கீழ்ப்படிஞ்சு கேட்கும்போது தான் ஆண்டவர் தூண்டுகிற காரியங்கள் நமக்கு விளங்குங்க. பிசாசு யூதாசை தூண்டின போது பிசாசுக்கு தெளிவாய் விளங்குச்சு. ஓகே, காசு தானே, ஓகே ரைட், உங்களுக்கு காட்டி தானே கொடுக்க போகிறேன், என்ன வந்துடுச்சு, காசு தானே 30 வெள்ளி கொடு, அப்புறம் என்ன தூண்டி, ஓகே நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். தெளிவாய் வேதம் சொல்லுது, காதுள்ள கேட்கப்படுவான், காது உள்ளவன் எவனுக்கோ அவனுக்கு கேட்கப்படும். இயேசு ஆவியானவர் தூண்டப்படு காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது அதை செவி சாய்த்து கேட்கிறவனுக்கு தான் விளங்கும், தாழ்மையா இருக்கிறவனுக்கு தான் விளங்கும், கீழ்ப்படுகிறவனுக்கு தான் விளங்கும். ஆவியானவர் ஊந்துகிற காரியங்கள், இருதயத்தில் வைக்கிற காரியங்கள் எதுவா இருந்தாலும் அது கீழ்ப்படிஞ்சு ஆண்டவரே சொல்லுங்க நான் கேட்கிறேன்னு சொல்லி தாழ்த்தும் போது தாங்க ஆவியானவர் தட்டுறது விளங்கும். அல்லேலூயா. இரண்டாவது பகுதியாக நாம் வாசிக்க கேட்போம். அதே யோவான் 13:27 வாசிக்க கேட்போம். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். போதுமா? பிசாசு தூண்டினான், அவ்வளவுதான் நினைச்சோம். ஆவியானவர் பிசாசானவன் தூண்டினான், அவ்வளவுதான் டாபிக். ஆனால் ரெண்டாவது பகுதியில், அதாவது இரண்டாவது பகுதியில் நம்ம போறோம். தூண்டினவன் பிசாசு சும்மா விடலை. மறுபடியும் அந்த வசனத்தை மட்டும், அந்த லைனை மட்டும் வாசிங்கம்மா. சாத்தான் அவனுக்குள் பூந்துட்டாங்க. பிசாசு இருளின் கிரியைகள் அவனுக்குள்ள நுழைஞ்சிட்டான். அல்லேலூயா. பெருமா ஜெயஜனமே, இன்னைக்கு பிசாசு தூண்டுறது மாத்திரமல்ல, ஏவாளுக்கிட்ட சொன்னா சும்மா சாப்பிட்டு பாரு, சாப்பிட்டு பாரு. அனானியா சப்பீரா கிட்ட சொன்னா ஒளிச்சு வையே. இங்க வந்து கேட்குறான், இங்க வந்து சொல்றான் அப்பம் பிட்டோன்னு. எங்க தெரியுங்களா அங்கே நடக்குது? நான் சீக்கிரமா சொல்லிட்டு கடந்து போகிறேன். அப்பம் பிட்டு தண்ணீரையும் திராட்சை ரசத்தையும் தூக்கி வாயில போட்ட கையோடையே உள்ளுக்கு யாரு போடுறா? பிசாசு. பெருமாள் தேவஜனமே, ஒரு காரியத்தை உணர்த்த சொல்ல விரும்புகிறேன், எனக்கு சேர்த்து தான். போதுகர், நம்மளுடைய தலைமை போதுகர் அடிக்கடி சொல்லுவார், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பரிசுத்த நற்கரணை ஆயத்தம் இல்லாமல் ஒப்பு கொடுக்காம இந்த பந்திக்கு வரவங்க கவனமா வரணும், கவனமா வரணும், கவனமா வரணுங்க, பயபக்தியா வரணும். அங்க பயபக்தி வரலன்னா வசனம் சொல்லுதுங்க, நான் சொல்ல, யாரு பூந்துருவா? பிசாசு. அன்னைக்கு இயேசுவோடு இருந்த யூதாஸ் காரியத்து அப்பம் பிட்டு வாயில போட்ட அந்த டைமே இயேசு பக்கத்துல தான் உட்காந்துருக்காரு. பிசாசு என்டரு. இன்னைக்கு இந்த காலத்துல யோசித்து பார்ப்போம்,
யோசித்து பாருங்க. வாசிங்கம்மா தொடர்ந்து அந்த வசனத்தை. அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். பிசாசு உள்ளுக்கு பூந்தோனே இயேசுக்கு சைன் வந்துருச்சு. அப்புறம் என்னது? ஜூதாஸ், கோ, செய்ய வேண்டியதை சரியா போய் செய். ரெண்டாவது பாயிண்ட் என்ன தெரியுங்களா? மொதல் பாயிண்ட், தூண்டப்படுகிறான். ப்ராம்ப்ட் பை ஹூ? சாத்தான் தூண்டுறான் யூதாஸை. இரண்டாவது காரியம், தூண்டப்பட்டவனுக்குள்ள பிசாசு என்டர் ஆகணுன்னே இயேசு சொல்றாரு, ஓகே கோ, டூ இட் ரைட்லி, போய் சரியா செய். நீங்கள் ஜான் புஸ்தகத்தில் நீங்கள் அந்த பகுதியை வாசிக்கும் போது டூ குவிக் அப்படின்னு போட்டிருக்கோம். சீக்கிரமா போய் செய், சரியாய் செய். ரெண்டாவது பாயிண்ட் என்ன தெரியுங்களா? சரியாய் செய். தூண்டப்படுகிறான், பிசாசு என்டர் ஆகிறான். அடுத்தது, சரி போய் செய். ஏன் உட்காந்துருக்க? அதான் உள்ளுக்கு போன்ட்டல, போ போய் செய், போய் செய். பிரியமான தேவஜனமே, இன்னைக்கு இரண்டாவது பகுதியாக நாம் வாசிக்கிறோம். இன்னைக்கு ஆவியானவர் என்னை தூண்டப்படும் பொழுது நம்ம செய்கிற காரியங்கள் சரியா இருக்க வேண்டும், நலமானதாக இருக்க வேண்டும், தெளிவாக இருக்க வேண்டும், அது உண்மையாக இருக்க வேண்டும். ஆவியானவர் தூண்டுகிற காரியங்கள், வசனம் தூண்டுகிற காரியங்கள். வசனம் ஏ சொல்லுதுன்னா நம்ம ஏ தான் சொல்லணும். வசனம் பி சொன்னால் பி தான் சொல்லணும். வசனம் போவாத அப்படின்னு சொன்னால் போகக்கூடாது. அந்த மாதிரி வசனத்தின் மூலமாய் தூண்டப்படுகிறதை நம்ம சரியாய் செய்யணும். ஜெபத்தில் தூண்டப்படுகிற காரியத்தை கரெக்டாக ரைட்டான நேரத்தில் செய்யணும். மூணாவது, உபவாசித்து தேவன் என்னோடு பேசுகிறதை தெளிவாய், ஆண்டவரே சொல்லுங்க நான் கேட்குறேன்னு சொல்லி அதை கேட்டுட்டு அதை சரியாய் செய்யணும்னு சொல்லி இரண்டாவது பாயிண்டாக நாம் பார்க்குறோம். பெருமான தேவஜனமே, அந்த மறுபடியும் நம்ம பேக் டு தி மத்திய 26 வசனம் 47 50 வரைக்கும் வாசிக்க கேட்போம். என்ன செஞ்சான்? கரெக்டாக பிளான் பண்ண மாதிரி யூதாஸ் காரியத்தை கரெக்டாக செஞ்சிட்டாங்க. 26 47 50. அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாக யூதாஸ் வந்தான். அவனோட கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். ஓகேம்மா, 46 அதாவது பிசாசு தூண்டுறான். ரெண்டாவது பிசாசு அப்போ நற்கரணையில் பங்கு பெற்ற கையோட பிசாசு என்டர் ஆகிறான். ஏசு சொல்றாரு, போய் நீ செய்ய வேண்டியதை போய் செய், ஏன் வெயிட் பண்றேன்னு. என்ன நடக்குதுன்னா, அவன் பிளான் பண்ண மாதிரி அவனோட கைடன்ஸ், அவனோட தியரி பிரகாரம், அந்த இவெண்ட் பிரகாரம் அவன் பிளான் பண்ண மாதிரி போகிறான். சங்க தலைவர்களோட ரிலிஜன் லீடர்ஸ் கிட்ட பேசுகிறான். இந்த மாதிரி வாங்க, சரியான நேரம், அவர் ஜெபிக்க போகிற நேரம், வாங்க, அவர் தனிமையாக இருப்பார், இந்த நேரத்தில் போய் அவர் அரெஸ்ட் பண்ணலான்னு சொல்லி 47வது வசனம், 48வது வசனம், 49வது வசனம், 49 50 வாசிக்கிறீங்களா? உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி வாழ்க என்று சொல்லி. இப்போதாங்க அங்கே உக்காந்துட்டு ஆண்டவரோடு உட்காந்து பந்தியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கு முன்னுக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அவன் கேட்பான், ஆண்டவரே நானும் அவங்கள காட்டி பிடிக்க போகிறேன், நானா 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 அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இயேசு இவங்கிட்ட திரும்பிட்ட பிறகு, நானா காட்டி கொடுக்க போகிறேன், நீ சொல்கிறபடி தான், நீ தான் காட்டி கொடுப்பேன்னு சொல்லி ஃபேஸ் டு ஃபேஸ் ஆண்டவர் ஸ்ட்ரெயிட்டாக ட்ரூ இட் ரைட்லி கரெக்டாக அவனை பார்த்து சொன்னார், ஆமாம் நீ தான் காட்டி கொடுப்ப. உங்களை பார்த்து யாராவது ஒரு ஆள் நீ தான் காட்டி கொடுப்பேன்னா நீங்கள் சிரிப்பீங்களா, நர்வஸ் ஆவீங்களா, தடுமாறுவீங்களா, அழுவீங்களா, இல்லை கை கால் உதருமா? யோசித்து பார்ப்போம் என்ன நடக்கும். யூதாஸ் காரியத்துக்கு அவன் இமோஷ்னலி எப்படி ஆயிருப்பான்? பயந்துருப்பானான்னு தெரியல. பயந்திருக்க கூடும். பயந்ததுனால தான் நானா காட்டி அதான் கடைசியாக கேட்குறாரு, நானா காட்டி கொடுக்க போகிறேன். ஆண்டவர் டைரெக்டாக சொல்கிறாரு, நீ தான்ப்பா காட்டி கொடுக்க போகிற அப்படின்னோடனே அவன் எழுந்து போகிறான். சங்க தலைவர்களை ரிலிஜன் லீடர்ஸை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு, ஓகே போங்கன்னு. அடுத்தது வாசிக்கிறீங்களாம்மா? இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, ஆண்டவர் அவனை அழகாக கூப்பிடுற, நண்பா வா, அப்புறம் என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். எதுக்கு இப்போ வந்த? ஓகே. அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். பிரியமான தேவஜனமே, அதுக்கு முன்னுக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அவன் இயேசுவின் இடத்துல போய் அவன் முத்தம் செய்வான். இயேசுவை முத்தம் செய்த பிறகு நான் முத்தம் செய்கிறது தான் காட்டி கொடுக்கறது சொல்லி சில அடையாளங்களை ஃபிசிக்கல் சென்ஸ், ஃபிசிக்கல் ரீதியாக அந்த சைனை அவனுக்கு காண்பித்து இயேசுவை பிடித்தார்கள்.
பிடித்த பிறகு இயேசுவை கொண்டு போகப்பட்டார்கள். பிரியமான தேவஜனமே, முதல் பாயிண்டாக நம்ம பார்த்தோம். முதல் காரியம் என்னவென்று சொன்னால், இன்னைக்கு பிசாசு நிறைய ரீதியில் தூண்டுகிறான், எல்லாரையும் பல ரீதியில் தூண்டுகிறான். இன்னைக்கு பிசாசு தூண்டுகிறது இல்லை ஆவியானவர் தூண்டுகிறது என்னது என்பதை நீங்களும் நானும் காது இருந்தால் தான், ஆண்டவரே சொல்லுங்கன்னு சொல்லி கீழ்ப்படிஞ்சு, ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்க, நான் என்னோட மாம்சத்திலேயோ அறிவிலையோ புத்திலையோ நான் எதையும் செஞ்சிடக்கூடாது. ஒருவேளை நான் படிச்சிருக்கலாம், ஒருவேளை எனக்கு ஞானம் இருக்கலாம், ஒருவேளை எனக்கு அனுபவம் இருக்கலாம், ஒருவேளை எனக்கு நிறைய ரீதியில் நான் தேர்ச்சி பெற்றவனாக இருக்கலாம். ஐயா, யூ புட் இட் ஒன் சைட். ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரா, ஆண்டவர் உன்னுடைய இருதயத்தில் உணர்த்துறாரா, இட்ஸ் ஃபைன், சரியானதை செய். முதல் பகுதியாக ஆண்டவர் அவனை உணர்த்தினார். பிசாசு உணர்த்தினான் பிசால்கிட்ட, போ காட்டி கொடு. காட்டி கொடுத்தபடியாக நடந்தது அந்த இன்சிடென்ட். முதல் பகுதியில் பார்த்தோம். இரண்டாவது பகுதியாக பார்க்கும்போது அவன் காட்டி கொடுத்த பிறகு என்ன நடந்துச்சு, ஓடி போய் சரியானதை கரெக்டாக செஞ்சாங்க. கொஞ்சம் கூட மிஸ் ஆகலை. கொஞ்சம் கூட காட்டி கொடுக்கணும்னு நினச்சி அதை சரியான நேரத்தில் போய் சரியான விதத்தில் சரியான டைமிங்கு, இருட்டு, ஆல்மோஸ்ட் சரியான பர்ஃபெக்டாக யூதாஸ் காரியத்து பிசாசு பூந்த பிறகு சரியாய் செய்தார். இன்றைக்கி பிசாசும் ரொம்ப நேரத்தில் உள்ளுக்கு பூந்து சரியாய் செய்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் ஆண்டவர் செய்கிறாரா, இல்லை இருளின் கிரியைகள் செயல்படுதா, இல்லை மாமிசத்தில் நான் செய்கிறேன்னா, இல்லை என்னுடைய சொந்த அனுபவத்திலேயோ ஞானத்திலேயோ நான் படித்த அறிவிலையோ நான் செய்கிறேனா என்று சொல்லி நான் பகுத்தறியணுங்க. நாம் பகுத்தறிய வேண்டும். பிரியமான தேவஜனமே, இதே இன்சிடென்ட் வேதத்தில் இன்னொரு பகுதியில் நடந்துச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த பகுதி நியாயாதி புஸ்தகம், ஜட்ஜஸ் சாப்டர் 16. செம்சனும் டெலிலாவை குறித்து நீங்கள் பார்க்கலாம். 2-3 தடவை அட்டம் நடந்தது. செம்சனை கொல்லணும், அவனை காட்டி கொடுத்து அவனை போட்டு தள்ளணும். அவன் பெலிஸ்தரை எல்லாத்தையும் சாகடிக்கிறான், எல்லாரையுமே அவன் சாகடித்து போடுகிறான், சாகடிக்கிறான்னு சொல்லிட்டு செம்சன் மேலே ரொம்ப நயம் வஞ்சகங்கள் கொண்டு அவனை எதையாவது செஞ்சிடணும் சொல்லிட்டு டெல்லியிலாவை ஒரு நாள் அனுப்புகிறாங்க. இவளும் போகிறா, காதல் பண்ணுறா. வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். 16 ஜட்ஜஸ் 16வது அதிகாரம் வசனம் 3-4 வசனத்தில் நீங்கள் வாசிக்கலாம். தொடர்ந்து 17 19 அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும்பொழுது அவன் கேட்குறான். 2 தடவை ஏமாற்றிட்டான் செம்சனை. இல்லை அது இந்த ரீசன் அந்த ரீசன் கொடுத்து ஏமாற்றிட்டான். அடுத்த தடவை வரும்பொழுது அவன் உண்மையாலுமே யார் தூண்டனா டெல்லியிலாவை? பெலஸ்தீன்கள். அவர்கள் தூண்டப்பட்டு அவனை நாங்கள் முடிக்கணும், அவங்க இருக்கக்கூடாது, அவனை நாங்கள் முடிக்கணும்னு சொல்லிட்டு மாமிச ரீதியில், அது ஆவிக்குரிய ரீதியில், பிசாசு ரீதியில், இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் ரேம். இது மாமிச ரீதி, பாவ ரீதி. உங்களுக்கு 4 பாயிண்ட் நான் கொடுத்தேன். 2 பகுதி மனுஷ ரீதியாய் பாவத்திலோ மாம்ச ரீதியில் நடக்கிற விஷயம். 2 இன்னொன்று கொடுத்தது ஆவிக்குரிய ரீதி. அதுதான் இயேசுவுக்கு நடந்தது, யூதாஸ் செய்து முடித்தான். இது மாம்சத்துக்கு ஏதுவான காரியங்கள். அவள் வரா போறா, ஓகே தூங்கு இன்னைக்கு. அவள் கடைசியாக கேட்கும்போது அவன் உண்மையை சொல்லுகிறான். ஜட்ஜஸ் புஸ்தகம் 16வது அதிகார வசனம் 17-19 வாசிக்கும் பொழுது கரெக்டாக செட் பண்ணுறா. ஓகே தூங்கிட்டான், வாங்க பெலிஸ்தியன் சரி கட்டிடுவோம். வந்தாங்க, மொட்டை அடிச்சிட்டாங்க. நம்ம பாஷையில் சொல்ல போனால் ஷேவ் பண்ணிட்ட பிறகு அவள் சொல்கிறா, அந்த பகுதியில் நீங்கள் வாசிக்கும் போது சொல்கிறா, இங்கே பாரு வந்துட்டானுங்க எல்லாமே உன்னை அட்டாக் பண்ணுறதுக்கு. இது சம்படி சொல்லும்போது அவன் நார்மல் பவர்லேயே எழுந்திருக்கிற மாதிரி எழுந்திரிச்சிட்டு போகிறாரு. அவருக்கு தெரியல மொட்டை போஸ் ஆகிட்டேன் அப்படின்னு. இது முடிய ஷேவ் பண்ணிட்டாங்கன்றது அவன் பலம். ஆவியானவர் அவனை விட்டு போனதே தெரியல. ஆவியானவர் நமக்குள்ளாய் வரும்பொழுது நமக்கு அடையாளம் தெரியும், போகும்போது அடையாளம் தெரியாது. பிசாசு உள்ளுக்கு வரும்போது அடையாளம் தெரியாது, வெளியே போகும்போது தான் அடையாளம் தெரியும். 2 வித்தியாசங்கள் இருக்கு, 2 பயங்கர வித்தியாசங்கள் இருக்கு. பிரியமான தேவஜனமே, இறுதியாக செம்சன் என்ன நடக்குதுன்னா, அவன் மொட்டை அடித்த பிறகு அவனுடைய ஆவியானவர் அவனை விட்டு வெளியே போயிட்டார். கடைசியாய் ஜெபிக்கிறான். வாசிக்க கேட்போமா அந்த வசனத்தை? 28வது வசனம், நியாயாதிபதிகள் புஸ்தகம் வசனம் 16 வசனம் 28.
இப்படி அவனை தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு. அடுத்துமா 28. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு. போதுமா? அப்பொழுது சிம்சோன் யாரை நோக்கி கூப்பிட்டான்? ஆண்டவரே, இருதயத்தின் ஆழத்துல இருந்து கதறி அழுகிறான். ஆண்டவரே, ஒரு விசை உங்க தூண்டுதலை நான் தெரியாம விட்டுட்டேன். ஒருவேளை எனக்கு என்னுடைய சொந்த ஞானத்திலோ அறிவிலோ புத்தியிலோ போனதுனால ஆவியானவர் தூண்டுறதும் மனுஷன் தூண்டுறதும் பிசாசு தூண்டுறதும் நான் எதையுமே காது கொடுக்காம போயிட்டேன். ஏன்னா எனக்கு பெருமை, எனக்கு தான் எல்லாம் தெரியுமே, எனக்கு தான் இது இருக்க அது இருக்குத, எதுக்கு நான் ஆண்டவர் பேச்சை கேட்கணும்? நோ, எதுக்கு நான் கேட்கணும்? கடைசியாய் ஆண்டவர்கிட்ட கெஞ்சுகிறேன், ஆண்டவரே ஒரே ஒரு விசை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. அதுக்கப்புறம் அந்த பில்லர்லையும் அவனை கட்டப்பட்டு அவனுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை அவனை நிரப்பி இன்னையோட எல்லாத்தையுமே மடிந்து போகும்படிதாய் அந்த பெரிய ஒரு பில்டிங்கில், அந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் மடிந்து போனார்கள்ங்க. எங்கே? கடைசி நேரத்தில் பிரியமான ஜனமே, அவன் ஆண்டவரே மனம் திரும்பினானா திரும்பலையான்னு தெரியல, ஆனால் மனசு விட்டு அழுந்திருப்பான். கிரீஃப்ட் நார்மலான அழுகு இல்லைங்க. அம்மா அப்பா இறந்து போனால் சில நேரம் அழுவாங்க பாருங்க. அம்மா அப்பா கூட பிறந்தவங்க யாராவது இறந்துட்டா ஒரு உள்ளுக்கு இருந்து ஒரு அது உங்களால் அடக்கவே முடியாது. அது பயங்கரமான ஒரு அழுகை வரும். யூ கேனாட் ஸ்டாப். அப்படிப்பட்டதான ஒரு கிரீஃப்ட். அதே மாதிரி தான் இன்சிடென்ட் யூதாஸ் காரியத்துக்கும் நடந்துச்சுங்க. அந்த வசனத்தை நான் உங்களுக்கு நீங்கள் வீட்டில் போய் அதை குறித்து நீங்கள் வாசிக்கலாம். மத்தேயு 27வது அதிகாரத்தில் நீங்கள் கடைசி பகுதியை வாசிக்கும் பொழுது அவன் மனம், என்னடா நான் உங்களை காட்டி தானே கொடுக்க சொன்னேன், நீங்கள் என்னடா அவரை போயிட்டு சிலுவையில தொங்குறதுக்கு அவரை சாகடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு யூதாஸ் கரீத்து, பிசாசினால தூண்டப்பட்ட யூதாஸ் கரீத்து, பிசாசு உள்ளுக்கு பூரப்பட்ட யூதாஸ் கரீத்து இன்னைக்கு மறுபடியும் சங்க தலைவர் ரிலிஜன் லீடர்ஸ் கிட்ட போய் நின்றுட்டு, என்னடா அவரை நீங்கள் சாவடிக்கிற ஒப்பு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு சொல்லும் பொழுது அவன் என்ன தெரியுங்களா அங்கே சொல்கிறான்? சங்க தலைவர்கள், அது ஓம்பாடு, அது ஓம்பாடு. அந்த மாதிரி நம்மளை பார்த்து யாராவது சொன்னா ஓம்பாடு, நான் என்ன செய்யுது படு. அந்த இன்சிடென்ட்டை நினச்சி பாருங்க. எங்கே ஆரம்பிச்சிச்சு தெரியுங்களா? தூண்டப்பட்டான். எனக்கு தான் எல்லாம் இருக்கா, தூண்டப்படுகிறான். இன்னைக்கு பிசாசு தூண்டனா யூதாசு இருதயத்தின் கிரீஃப்னால கடைசியாக அவனை போய் பார்த்துட்டு பேசிட்டு மண்ணம் காசு அளந்துட்டு காசை விட்டு அடிச்சுட்டு 4 கட்டுக்கு செத்து போனான். அதே தான் நடந்துச்சு எங்க செம்சோனுக்கும். தேவன் தூண்டினது இல்லை, மனுஷ மாமிசத்தில் தூண்டப்பட்டதை கேட்டுட்டு ஆண்டவர் தூண்டப்பட்டது என்னான்னு உதறிட்டு மனுஷன் தூண்டப்பட்டதை அதை எடுத்துக்கிட்டு போனா அவனும் செத்தாங்க, மரித்து போனார்கள். எல்லாரும் மரித்து போனாங்க. அந்த மாதிரி பைபிளில் நிறைய பகுதியில் இருக்குது, நிறைய பகுதிகள் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம எந்த விதத்தில் தூண்டப்படுகிறோம்? தூண்டப்படுகிறது ரொம்ப அவசியம். இன்னைக்கு ஆவியானவராலே நாம் தூண்டப்படணுங்க. அது எங்கே தூண்டப்படணும்? ஜெபத்தில் தூண்டப்படும், வசனத்தில் தூண்டப்படும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் தூண்டப்படணும், ஜெபிக்கணும் தூண்டப்படணுங்க, உபவாசம் பண்ணணும்னு தூண்டப்படணுங்க, ஆலயத்துக்கு வரணும்னு தூண்டப்படணுங்க, பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கணும்னு தூண்டப்படணுங்க, ஆண்டவரோடு நடக்கணும்னு தூண்டப்படணுங்க. ஆண்டவரே நான் வேலைக்கு போகிறேன், எனக்கு போதுமான அளவுக்கு சம்பளம் இருக்கு ஆண்டவரே, ஐம் ஓகே காட், போகிறோம் வரோம் தசமாவும் கூட காணி, ஐயா இல்லையா வேண்டாம் ஆண்டவரே, நீங்கள் தான் கொடுத்தீங்க வேலை, நீங்கள் தான் ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க, நீங்கள் தான் கொடுத்தீங்க, நீங்கள் தான் கொடுத்தீங்க, நீங்கள் தான் கொடுத்தீங்க, கொஞ்சம் கூட நீ எல்லாம் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தானே இந்த வேலை உனக்கு கிடச்சி, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தானே நீ வீடு வாங்கின, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தானே நீ இந்த காடி பாய்க்கிற, இந்த அனுபவத்தினால தானே நீ இதெல்லாம் செய்கிற, ஐயா வேண்டாம் ஐயா. அப்படி தான் யூதாஸும் நினச்சான். இவருக்கு என்ன தெரியும், நான் படித்தவன், எனக்கு ஐ நோ எவ்ரி திங். பட் இவன் தச்சன் பையன், காப்பேண்டர் பையன், இவனுக்கு என்ன தெரியும், நான் ஐ நோ ஆல் த கல்குலேஷன், அக்கௌண்ட்ஸு, ஃபைனான்ஸ், ஐ நோ சம்திங். வாட் ஜீசஸ் நோ? அவனுக்குள்ளே ஒரு பெருமை இருந்துச்சியா. பெருமை இருந்தால் ஆண்டவர் பேசுறது விளங்காது. அல்லேலூயா. பெருமை இருந்துச்சுன்னா வசனம் சொல்கிறது ஏற்றுக்க முடியாது. பெருமை இருந்தால் உலகத்துக்கு அடிமையாயிருமா. இன்னைக்கு பெருமை ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்துச்சுன்னா
ஆண்டவர் கூட ஒரு 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 எதிர்மதுரையான ஆண்டவர் இருக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம், தசம பார்க்கமா அடுத்த மாதம் போட்டுக்கலாம், காணிக்கையா இவ்வளோ தான் இருக்குது சொல்லிட்டு ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவில் அந்த உறவாகப்பட்டது ஆண்டவரே நீங்கள் தான், ஆண்டவரே நீங்கள் தான்னு சொல்லி நம்மளை தாழ்த்தும் பொழுது தான் ஆண்டவர் தூண்டுகிறது. விளங்குங்க, இன்னைக்கு ஆவியானவர் பல ரீதியில் நம்மை தூண்டுகிறார். வசனம் நம்மை தூண்டுகிறது, இயேசு கிறிஸ்து நம்மை தூண்டுகிறார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை தூண்டுகிறார், இயேசு கிறிஸ்துவினுடைய வசனம் பிதாவானவர் நம்மை தூண்டுகிறார். இன்னைக்கு நம்ம ஏன் தூண்டி ஆவியானவரால் தூண்டப்பட்டு தான் இந்த 2000 ஆண்டு காலமாய் நம்ம பார்க்கும்போது நம்ம முன்னோர்கள் இருந்து நம்ம இந்த பரிசுத்த வாரம், அதாவது இந்த 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 40 நாள் உபவாச காலங்களை நம்ம அனுசரிச்சுட்டு வரோங்க. இன்னைக்கு ஒரு சில பகுதியில் பார்க்கும்போது இதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதான் இயேசு ரட்சிக்கப்பட்டார், நம்ம ஈஸ்டரை மட்டும் ஐயா நினைவு கூறணும். ஐயா ஆவியானவர் இன்னைக்கு உணர்த்தணும், குடும்பத்தில் ஆவியானவர் உணர்த்தணும், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆவியானவர் உணர்த்தணும், ஊழியத்தில் ஆவியானவர் உணர்த்தணும், என் சின்ன பிள்ளைய ஆண்டவர் உணர்த்தி பேசணும். எல்லாத்துலேயுமே ஆவியானவருடைய உந்துதல், ஆவியானவருடைய உணர்த்துதல் இருக்கும்போது தான் அதில் ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. அப்போதான் நன்மை வரும். அல்லேலூயா. அப்போதான் செழிப்பு வரும். அல்லேலூயா. எல்லா ரீதியிலும் யூதாஸ் காரியத்துக்கு சிறப்பானவங்க, அவனுக்கு எந்த குறையும் கிடையாது. பிசாசு ஊந்தனா அவங்ககிட்ட வந்துட்டு அவனை ஏவினான், பிசாசு என்டர் ஆகுறாங்க, பிதாவினுடைய சித்தத்தை செஞ்சிட்டான், ஆனால் நாண்டுகிட்டு செத்து போனான். செம்சனும் செத்து போயிட்டான். ஒரு சில வேத பகுதியில் பார்க்கல, நிறைய பேர் இறந்து போனாங்க. இன்னைக்கு கீழ்ப்படிதல் பக்குவம் நமக்கு இருக்காங்க, கீழ்ப்படுகிறவன் தாங்க ஆண்டவருடைய உணர்த்துதலை உணர முடியும். தாழ்த்துறவன் தான் ஆண்டவரே என்கிட்ட ஒன்றும் இல்லைப்பா, காலையில் எழுந்திருக்கிறேன், ஜெபிக்கிறேன், நான் வேலைக்கு போகிறேன், நான் வரேன், குடும்பத்தை நீங்கள் தான் பார்த்துக்குங்கப்பா, நீங்கள் தான் செய்யணும் ஆண்டவரே, இது உங்கள் ஊழியம் ஆண்டவரே, இது உங்கள் வசனம் ஆண்டவரே, இது உங்கள் பிள்ளைங்க ஆண்டவரே, நாங்கள் உங்கள் பிள்ளை, இது உம்முடைய ஆலயம், நாங்கள் உண்மையை ஆராதிக்க வரோம் ஆண்டவரே, நீங்கள் எங்கள் மனசில் உணர்த்துங்க, எங்கள் ஆவியானவர் எங்கள் மனசில் பேசுங்க ஆண்டவரே, நீங்கள் பேசுனா தான், நீங்கள் உணர்த்தினா தான் ஆண்டவரே எனக்கு எல்லாம் தெளிவாக இருக்கும். ஆவியானவர் தெளிவாய் உணர்த்தும் பொழுது நம்மை தாழ்த்தும் போது தான் ஆவியானவர் உணர்த்துவார். இங்கே மிஸ் பண்ணிட்டான் யூதாஸ். பேதுருவும் அதே தான் நடந்துச்சு. ஆனால் பேதுரு அந்த ஒரு பகுதி வரும்பொழுது மனம் கசந்து அழுந்துட்டு போயிட்டான், தனியாக போயிட்டான். தேவன் அவனை சந்தித்தாருங்க. அவனும் காட்டி கொடுத்தான் தான், ஆனால் சாகலை. கண்களை மூடி தலை வணங்கி ஜெபம் செய்வோம். அன்பான ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு, ஆவியானவர் எங்கேயோ அங்கே அபிஷேகம் உண்டு, ஆவியானவர் எங்கேயோ அங்கே வல்லமை உண்டு. ஆவியானவர் உணர்த்துகிற காரியத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்களை நடத்தும்படியாய், உலகத்தின்படி நாங்கள் அலைந்து திரியாமல், உலகத்தோட போகிற போக்கில் நாங்கள் வாழாமல், தெளிந்த புத்தியோடு வாழ ஆவியானவரே எங்களுக்கு உணர்த்தும் அப்பா. ஆவியானவர் எங்களோடு பேசும். ஆவியானவரே, உம்முடைய உணர்த்துதலை நாங்கள் ஒருவேளை மிஸ் பண்ணியிருக்கலாம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒருவேளை உம்முடைய உணர்த்துதலை, ஊந்துதலை நாங்கள் ஒருவேளை அலட்சியப்படுத்தி இருக்கலாம். ஆவியானவர் எங்களோடு இடைப்படும் அப்பா. ஆவியானவர் எங்கள் குடும்பத்தில் வந்து எங்களோடு பேசுங்க, பேசுங்க, எங்களுக்கு அந்த உணர்த்துதலை தாங்க. அன்று யூதாஸ் காரியத்து பிசாசு தூண்டின பொழுது இயேசுவை காட்டி கொடுத்தான் ஆண்டவரே. இன்னைக்கு ஆவியானவர் என்னை தூண்டும் பொழுது ஆண்டவரே, அவருடைய வழிகளை நான் அறிவேன். யூதாசோ வழிகளை மீறி போனான் ஆண்டவரே. ஐயா, அதனுடைய முடிவோ கொடூரமாக இருந்தது. இன்னைக்கு ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு அப்பா. ஆவியானவரே எங்களோடு வாரும் அப்பா. ஆவியானவர் எங்களோடு இருந்து எங்களை நடத்தும் அப்பா. ஆவியானவரே எங்களோடு பேசும். நம்மை ஒப்பு கொடுப்போமா. ஆவியானவரே வாரும் அப்பா, வாருமையா. போதகரே வந்து எங்களோடு தங்கிரும். சேருமையா பந்தியில் சிறியவராய் எங்களிடம் என்று பக்தன் பாடினது போல எங்களோடு வந்து சேருமையா, எங்களோடு வந்து அமருமையா. உம்முடைய பரிசுத்த பந்தியை நாங்கள் அலட்சியப்படுத்தி இருந்தால் எங்களை ஒரு விசை மன்னியும். ஆவியானவருடைய உணர்த்துதலை நாங்கள் அலட்சியப்படுத்தி இருந்தால்
ஆண்டவரே, ஒருவேளை ஆவியானவருக்கு எதிர்ப்பாக பெருமையோடு இருந்திருந்தால் எங்களை ஒரு விசை மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் அப்பா. எங்களை தாழ பணிந்து குனிந்து ஜீவ பலியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானவரே. எங்களுக்கு இந்த ஊந்துதலை அதிகமாய் தாரும். எங்களுடைய சபை ஜனங்களுக்கு ஆவியானவருடைய உணர்த்துதலை அதிகமாய் தாரும் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை இழந்து போயிடக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் உம்மை ஒரு பொருட்டாக எண்ணிடக்கூடாது ஆண்டவரே. உம்மோடு கொண்டிருக்கிற அந்த உறவில் நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவர் மோடு இருக்க எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. உம்மோடு இருக்கணும் ஆண்டவரே. அதுதான் எங்களுடைய உள்ளத்தின் வாஞ்சை அப்பா. உம்முடைய மோடு நடக்கணும் ஆண்டவரே. உம்முடைய உணர்த்துதலை நாங்கள் உணரணும் ஐயா. அந்த கிருபையை எங்களுக்கு தாரும். எங்கள் ஜனங்களுக்கு, எங்கள் சபையாருக்கு, எங்கள் ஊழியர்களுக்கு, எங்கள் தேசத்தில் உள்ளவர்களுக்கு, எங்கள் வீடுகளில் இருக்கிற எங்கள் ஜனங்களுக்கு ஐயா ஊந்துதலை தாரும். அப்பொழுதுதான் நாங்கள் காரியங்களை சரியாய் செய்ய முடியும் ஆண்டவரே. கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய வசனம் எங்களோடு எங்களுடைய இருதயங்களில் பதிந்து அதை நாங்கள் யோசிக்க, ஆவியிலே எங்களுக்கு உணர்த்தப்பட்டதை நாங்கள் அறிந்து கொள்ள ஆவியானவர் எங்களுடைய கண்களை திறந்ததற்காக நன்றி அப்பா. தொடர்ந்து ஒப்பு கொடுக்கிறோம், நடத்தி அருளும். இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.